ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் நம்ம டெலிகிராம் சேனலில் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட் டவுனாக இண்டிகேட் பண்ணுது நம்ம மெசேஜ் போட்டிருந்தோம். ஸோ இது ஒரு 7 மணிக்கு போட்டிருந்தோம். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அப் சைடு வந்தாங்க. ஸோ நம்ம நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 60 பாயிண்ட் கிட்ட ப்ளஸில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு 1 மினிட்லேயே நமக்கு டவுன் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இந்த கேண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிது. அந்த ட்ரெண்ட் லைனில் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து 23,400 வரைக்கும் வந்து டவுன் சைடு மூமெண்ட்டு. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 23,480 490 இந்த எஸ்டர்டேவோட லோ, அதாவது ஃப்ரைடேவோட லோ கீழே வந்தாங்கன்னா 23,400 வரைக்கும் டவுன் சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேம் டைம் அப் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது இது வரைக்கும் 23,622 இது வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் 1 ஆகும். டார்கெட் 2 வந்து கேண்டிலோட 23,650 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நமக்கு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் இந்த ப்ராஃபிட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு மூமெண்டம் வந்தாங்க. டவுன் சைடு மூமெண்டம் வந்து எஸ்டர்டே ஃப்ரைடேவோட லோ வந்து ஹிட் பண்ணாங்க. ஹிட் பண்ணி மறுபடியும் அப் சைடு மூவ் ஆனாங்க. செகண்ட் டைம் வந்து பிரேக் டவுன் பண்ணாங்க. பிரேக் டவுன் பண்ணி மறுபடியும் கீழே வந்து நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஏரியாவை நமக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நம்மளுடைய 23,400 நம்ம சொன்ன டார்கெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரூப்பில் நான் போட்டிருப்பேன். டவுன் சைட்லேயும் வந்து நம்ம 23,400 இந்த டார்கெட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டார்கெட்டை 2 சைடுமே நம்ம கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் குரூப்பில் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிஃப்டி எக்ஸ்பைரி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு டேவோட ஐ வந்து 23,734 இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க. டேவோட லோ வந்து 23,360 இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு 23,490 500 இந்த ரேஞ்சு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 3,500க்கு மேலே ஓப்பன் பண்ணாங்கன்னா நமக்கு 23,600 700 750 வரைக்கும் போவாங்க, நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து கூட ஒரு ரிவர்சல் அகைன் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி லோ வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து டவுன்லேயே ஓப்பன் பண்ணாங்க, இன்றைக்கி டே கேண்டில் கீழே டவுனில் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 23,320 260 150 வரைக்கும் போவாங்க. ஸோ டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான பேரிஸ் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த பேரிஸ் கேண்டில் கீழே வந்து நமக்கு ஒரு 100 பாயிண்டில் ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ 150லேருந்து 250 வரைக்கும் ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. இந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதையும் தாண்டி கீழே வந்தாங்கன்னா 23,000 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ ஹெட்லைன் நியூஸ் ஏதாவது வந்தது அப்படின்னாக்கா நமக்கு மேபி இதில் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து எஸ்டர்டே நம்ம அனாலிசிஸ் வீடியோவில் கொடுத்த லெவல் தான். ஸோ லெவல்ஸ் எங்கேயும் சேஞ்ச் பண்ணல. நமக்கு வந்து இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இன்றைக்கி டேவோட ஐயை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ டேவோட லோவில் வந்து நமக்கு ஆல்ரெடி 74,187 நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவலு, ஓகேங்களா. அதே போல் 74,600 இருக்கட்டும், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். டவுன் சைடு வந்தாங்கன்னா 73,283 வரைக்கும் வருவாங்க. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேவோட ஐ 54 588 590 இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கலாம். டவுன் வந்து 53 490 இதை மார்க் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு 54 120 இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை தாண்டி மார்க்கெட் கீழே வந்தாங்கன்னா 53 150 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் டவுன் 53 150யும் பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா நமக்கு 52 800 வரைக்கும் போவாங்க. இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் குரூப்பில் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.